சரி, அடுப்படி எல்லாம் தொடச்சு விட்டாச்சு, பாத்திரத்துல எடுத்து போட்டு கழுவியாச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. அண்ணி, என்னவுமா எந்திரிச்சிட்டியா? எப்ப நீ வந்தீங்க? காலையில தான் வந்தோம். காலையில ஆள் வந்தது கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு தூக்கம். எழுப்பி எழுப்பி எங்களுக்கு சலிச்சு போச்சு. அட போங்க அண்ணி, நீங்க வேற, எங்க அம்மா வேற, நீங்க வேற இல்லையா, சும்மா வாழு வாழ்னு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. இதுலயும் வேற அதை செய்யி இதை செய்யறதையும் செய்யறேன், அது அதுக்கு குறை சொல்லுது நொட்டம் சொல்லுது, என்னதான் பண்றது? அது சரி, இந்த இட்லி சட்டியை யார் இந்த லட்சணத்துல ஆக்கி வச்சது? பாத்துட்டீங்களா? என்ன பாத்துட்டீங்களா? ஏண்டி ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன? ஐயோ அண்ணி, நானும் நின்றுக்கிட்டே தான் இருந்தேன். ஆவி வந்தோடனே எடுத்துருவோன்னு. அதுவும் ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சா, எனக்கும் காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. டிவியில் வேற நாடகம் போட்டானுங்களா, சரி அதான் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்தேன், அப்படியே மறந்துட்டேன். இப்படி போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டில் சொல்லு, நல்ல கொமட்டிலே குத்தி அனுப்புவா. இதுல வேற மாமியாரை மட்டும் கேட்க மாட்டாங்க, என்னையும் சேர்த்து கேட்பாங்க. உங்க அண்ணியும் உங்க அம்மாவும் உனக்கு என்னடி சொல்லி கொடுத்தாங்கன்னு. நான் எதுக்கு கல்யாணம் பண்றேன், காலத்துக்கு நான் இப்படியே இருந்துருவேன். அதையும் பாப்போம். எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன், மாப்பிள்ளை எதுவும் இருந்தா சொல்லுங்கப்பான்னு. அவரும் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ, நான் ஃப்ரீ பேர்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன கூண்டுக்குள்ள அடைக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆமா, பிரி பேடு. ஏற்கனவே இந்த பேடு கிழிக்கிற கிளி தெரியாது. நீங்க வீட்ல இல்ல, இந்த கால் ரெண்டு வீட்லயே தங்களடி அம்மா. எங்கிட்டு போய் பொறுக்கிட்டு வரானே தெரிய மாட்டேங்குது. வந்துருச்சுல எங்க அம்மா. நேத்து ராத்திரி அப்படிதான், இந்த கோகிலாப்புல ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அவ கூட சுத்திக்கிட்டு எந்நேரம் வீடு வரான்னு தெரியல, எந்நேரம் வீட்டை விட்டு போறான்னு தெரியல. அதெல்லாம் அந்த கோகில வீட்டு பக்கம் காலை வைக்கும் போது காலையே நங்கு நங்குன்னு சீமார கொண்டு போய் நங்குன்னு அடிச்சு வீட்டு பக்கம் வர மாட்டா. ஆனா போமா அங்கிட்டு, அவளே நாளைக்கு ஊருக்கு போறா. அப்பாடா, ஊருக்கு போறாளா? போகட்டும் பா, அப்பதான் நிம்மதி. அவளாம் கல்யாணம் பண்ணவ மாதிரியே இருக்கிறா, இல்ல ஒரு புள்ளைக்கு அம்மா மாதிரியே இருக்கா? என்னமோ சின்ன புள்ள கணக்கு சுத்துறா, அங்க சுத்துறா இங்க சுத்துறா, ஒரு கவலையும் இல்ல. எனக்கெல்லாம் இப்ப கூட என் பையன் ஊர்ல இல்ல, ஐயோ என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு பதட்டமா கிடக்குது. இது எப்படிதான் இந்த சின்ன பிள்ளைய விட்டுவிட்டு இங்க வந்து உக்காந்துருக்காளோ? ஏமா, அவளே அவன் புருஷங்காரன் தொழில் பண்ணணும், காசு இருந்தா தான் நீ வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா அப்படியே போயிருன்னு சொல்லிட்டானோடனே அவளே கஷ்டமா வந்து உக்காந்துருக்கா. உனக்கு அது தெரியுமா? அதுவும் இல்லாம நேற்று அந்த ஊர் தலைவர் பையன் சாமி தான் இருந்துட்டு, நான் காசு தரேன் நீ போய் நல்லபடியா வாழுன்னு சொல்லி, அப்புறம் அவன் தான் 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். ஆத்தாடி, 2 லட்சம் ரூபா கொடுத்தானா? என்னடி சொல்ற? ஒரு பையன் 2 லட்சம் கொடுத்தான்னு சாதாரணமா சொல்ற? என்னமா இருக்கு, ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான்னு கொடுத்தான். ஏண்டி, ஒரு பையன் காசை கொடுக்கறனோனே அப்படியே வாங்கிட்டு வருவீங்களா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? காசு எங்கடி? அவன் தான் நீ போய் உன் ஹஸ்பண்டோட வாழு, ஒரு தொழில் பண்ணி இங்கேயே இருந்தா உன்னையும் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்புனா. ஆத்தி, இங்க பாரு, அதெல்லாம் ரொம்ப தப்புடி. கல்யாணம் பண்ண பிள்ளை யாரோ எவங்கிட்டயோ போய் காசை வாங்கிட்டு வந்து அங்க குடுக்கறது, நாளை பின்ன இது தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? ஊர் தலைவர் கூட கம்முன்னு இருந்துருவாரு, அவங்க பொண்டாட்டி ஆட்டம் கட்டி போடுவா, வீட்டு தேடி போவா. இதுல நீ வேற கூட போயிருக்கணும், நம்ம வீட்டுக்கு சேர்ந்து வந்து வழக்கு தடி வாங்க போறியா நீ? முதல்ல அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. யாரு கொடுத்தாலும் காசை வாங்குறது, பெத்தவங்க கொடுக்க முடியலன்னா சரி பொறுத்து இருந்து அவங்க கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்க. அவன் யாரு கொடுக்கறது? எந்த காலத்துலமா இருக்க, ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொந்த பந்தம் நினைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சுன்னா பெத்தவங்களுக்கு கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து உதவுனா அது ஒரு தப்புன்றீங்க. ஆமா, ஃப்ரெண்டுன்னு அந்த காலத்துல எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம நான் போவேண்டி. ஒரு ஆம்பளை பையன் வந்தா கூட அவங்கள நேர்கொண்டு நான் பார்க்க மாட்டேன். அப்படியாப்பட்ட குடும்பத்துல வாழ்ந்துபிட்டு நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஐயோ அம்மா, உங்ககிட்ட பேசினாலே எனக்கு தலைவலி வந்துடும். பேசினா தலைவலி வருதா? இரு உங்க அண்ணன் வரட்டும், இரு. நல்லா 4 சாப்பிட்டுனாதான் சரிப்பட்டு வருவேன். எம்மாடி, இது சரோசா பிள்ளை வேற காட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டாமா. நேற்று அந்த குறை வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், பார்த்துட்டு இருங்க. நான் தான் சொன்னேன் நீங்க போவாதீங்கன்னு. அவங்க பையனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு, கம்முன்னு இருங்க. மடி, அவனே வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டான், இதுக்கப்புறம் அவன் என்ன இங்க வரவா போறான்? நான் வேலைக்கு போறது அவனுக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு போயிட்டு ஒடியாந்துருவேம்மா. என்னமோ பண்ணுங்க, உங்க பையன் வந்து திட்டுனா அதுக்கப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன். சரிம்மா, சரி. இந்த வரிக்கி டீ தூள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுக்கவா? எடுத்துட்டு போங்க. அப்புறம் அந்த ரோஜா கண்ணு வாங்கிட்டு வந்தீங்களே, அது பாரு அந்த பையுக்குள்ளேயே கிடந்தது, வாடி போயிருச்சுன்னா அப்புறம் அது ஒண்ணுத்துக்கு இல்லாம போயிடும். அது அப்புறமேட்டுக்கு நட்டு விடு அந்த பக்கம். சரிங்க. அங்க குடுக்குறேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சின்ன பொண்ணு வேற
புள்ள குட்டிக்காரி, அவளுக்கு இந்த வரிக்கினா ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் வாங்கிட்டு வாங்கக்கா வாங்கிட்டு வாங்கக்கா, காசு கூட நான் தரேங்க அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு எதுவும் கொண்டு போனால் பரவாயில்லையே. அத்தை முதல்ல கிளம்பட்டும், கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். இல்லைன்னா அவ்வளோதான், கத்துன்னு கத்தி போடுவாங்க. வாடாப்பா வா. ஏம்மா இங்கே பாரு, இந்த பையன் எந்திரிச்சு பாரு, ஒரு டீயை வச்சு கொடு. அப்பா எங்கம்மா? அதான்ப்பா காட்டுக்கு இலை எடுத்து போடுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வர சொன்னேன். எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது முடியலன்னு, அதான் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி சரி. எங்க தங்கச்சி மாப்பிள்ளை பாப்பாலாம்? அவள ஊருக்கு போயிட்டாங்கப்பா. ஊருக்கு போயிட்டாங்களா? என்ன சொல்றமா? ஆமாண்டா, ஊருக்கு போயிட்டாங்கடா. காலையில தான் 4 மணிக்கு. ஏங்க வந்தவங்களுக்கு நம்ம தாங்க ஆக்கி போட்டு வெள்ளா பணிவிடையும் பண்றோம். போறோன்னு உங்ககிட்டயும் சொல்லல, என்கிட்டயும் சொல்லல. அம்மா இருந்துட்டு போங்கன்னு தானே சொன்னேன். எதுக்கு அவ்வளோ அவசரம்? ஏடா மாப்பிள்ளையோட ஓனர் வேற போன் போட்டு நீ வேலைக்கு வர வேணா ஒன்று வேணா, நான் வேலை மாஸ்டர் ஒருத்தர் மாற்றி போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டாரான். அதனால தான் அவர் இருந்துட்டு கிளம்பணும் அத்தை அப்படின்னு சொல்லவும் நைட்டு தூங்கவும் இல்லை உன் தங்கச்சி. அப்புறம் 4 மணிக்கெல்லாம் பையனை வச்சு கிளம்பிட்டாங்கப்பா. என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறாங்களே என்னமோ தெரியல. எல்லாரும் இருங்க வைங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். ஏன்னா வண்டியில கூட்டிட்டு போய் விட மாட்டேனா? கூட்டிட்டு போய் விடுவ, கூட்டிட்டு போய் விடுற மாதிரி பேசுறத பத்தியா? போனவங்களை அப்படியே திருப்பி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள நீ விடுவான் நம்மள விடுவான். போனவங்களையும் கூட்டிட்டு வந்து நீ மறுபடியும் இருக்க வச்சிருவான் போல இருக்கே. அவங்களும் போய் பொழப்புத்தனத்தை பார்க்கணும்லடா, இங்கேயே இருக்க முடியுமா? நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உங்க தங்கச்சி போய் ஒரு ஃபோன் பண்ணாலா? இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இருந்தாதான் அண்ணே அண்ணின்னு சொல்ல வேண்டியது. அங்க போனா நீ யாரடின்னு கேட்க வேண்டியது. மடியே எரியிற தீல நீ எண்ணெயை ஊத்தாத சரியா? இப்ப என்னத்தை பண்ணி போட்டாங்கன்னு நீ இந்த ஆட்டம் கட்டுறன்னு எனக்கு தெரியல. அவளும் போய் பொழப்பெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் பிரியானதுக்கு அப்புறம் தானே பண்ணுவேன். உனக்கே தெரியும் அவங்க மாமியார் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டா. அப்படி அப்படியே போட்டபடியே போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த தம்பியும் வேலைக்கு அனுப்பணும், வீட்டில் எல்லாம் சமையல் வேலை பார்க்கணும் வைக்கணும், எல்லாம் முடிச்சு போட்டு கூப்பிடுவா. அடுத்த விட்டுனே ஏன் என் பொண்டாட்டி கையே நானாம். என் மாமியார் கிழவி நீ மட்டும் அப்படியே வேலை செஞ்சு தள்ளுற. ஒரு நாள் ஒரு பொழுது இங்கிட்டு இருந்து இங்கிட்ட எடுத்து வைக்கிறதுல யாராவது வந்தா மட்டும்தான் இங்கிட்டு ஓடவும். ஆனா இந்த வேலை நடந்திருக்காது. ஆனா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுறது மட்டும் ஒடியாடுறது மட்டும் குறைச்சல் இருக்காது. நம்ம முதல்ல ஒழுங்கானு பார்க்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பேசணும். நம்மளே இங்க வாடி பொழப்பா இருக்கு, இதுல அவங்க போய் வருஷ பொழப்புறாங்க. அவங்க போய் அவங்க பொழப்ப தானே பார்ப்பாங்க. இன்ன வரைக்கும் ஒரு போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. சரி விடுங்க. கூப்பிடுவாடா, போயிட்டு வேலை வெட்டியே பார்த்துட்டு தானே அவளும் தெரியாது கூப்பிடுவா. போனோடனே ஃபோன் பண்ணி பேசினா அவங்க மாமியார் ஏதாவது பேசுவாங்கடா. என்ன இப்பவும் வீட்டை விட்டு வந்து இன்னும் மனசு மாறலையா, அங்கேயே இருக்கிற நினைப்பானு ஒரு மாதிரி பேசுவாங்கடா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே அப்படி பேசலாமா? எல்லாரும் என்ன மாதிரி மாமியார் ஆயிட முடியுமா? மருமவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி. என்ன மருமவளே தண்ணி வேணுமா? இல்லத்த ஒன்றும் வேண்டாம், புழுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஆஹா அளவுக்கு இப்படியா புழுவாங்க. ஏதோ மருமவளை தாங்குறாங்களா, தாங்குற அழகு தெரியாது. டேய் ஏன்டா அப்படி பண்ற? இருடா. ஐயோ நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? எனக்கு இங்க இப்படி உட்கார வச்சுட்டியேடா. இன்னும் அதுக்கு அந்த பெங்களூர் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி இருந்திருந்தா இன்னைக்கு பெங்களூர்ல அம்மா செட்டில் ஆகி எப்படி இருந்திருப்பேன். போனா போதுன்னு உங்க அப்பனுக்கு வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்னு வாழ்க்கை கொடுத்ததுக்கு என்னை கடைசியில எப்படி உட்கார வச்சுட்டாங்க. அதில் இன்னும் தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவன் தான். எப்படா இவன் போவான், எப்படா கழுவுவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காதலனும் தேர்வெழுதி நீ காத்துக்கிட்டு இருக்கியா? சோடா புட்டிக்காரன் என்ன வருத்து வாரான். நான் என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. யோ கம்முன்னு போயிரு, கடுப்பேத்தாத. என்னாடி செல்லாக்குட்டி என்ன ஆச்சு? உன் பையன் ஆச்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அடங்கொப்பத்த தாமிரபரணியில தலைமுழுக என்னையா கொழுப்பா தண்ணி எடுத்து மேல தெளிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்னு ஏன்ட்ட கேக்குற? சொல்லுடி என் செல்லாக்குட்டி. யோ நானே பல விஷயத்துல எரிச்சல்ல இருக்கேன், கம்முன்னு போயிரு. செல்லாக்குட்டி கொல்லாக்குட்டின்னு. இன்னைக்கு காதலர் தினம், மறந்துட்டியா சின்ன பொண்ணு? காதலர் தினம் அது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன சின்ன பொண்ணு, அப்பெல்லாம் எவ்வளோ ஆசையா இருப்ப. காதலர் தினம் வரும்போது நீயும் நானும் ரெட் கலர் ட்ரெஸ் போடணும், இல்லைன்னா ஒரே மாதிரி கிரீன் கலர் ட்ரெஸ் போடணும். அப்பதான் வேற யாருமே நம்மள வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இப்படின்னு எவ்வளவோ பிளான் போடுவ. அதுவும் இல்லாம நீ சாக்லேட் டேக்கு சாக்லேட் கொடுக்கறதும், ரோஸ் டேக்கு ரோஸ் கொடுக்கறதும், ப்ரப்போஸ் டேக்கு ப்ரப்போசல் கார்டு கொடுக்கறதும் எவ்வளோ விஷயம் பண்ண. ஆனா இப்போ நீ ஒண்ணுமே கொடுக்கல தெரியுமா? எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ எனக்கு ஒன்று கொடுத்துருக்கியே, அதுவே எனக்கு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தனியா கிஃப்ட் கொடுக்கணுமா? என்ன சின்ன பொண்ணு, நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்?
காலத்துக்கு அழியாத மாதிரி மறக்காத மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்க. இந்த gift எனக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து நிற்க முடியல, உட்கார முடியல, திரும்பி படுக்க கூட முடியல, ஏன் ஹச்சுன்னு தும்ப கூட முடியல. ஒரு சோறு எடுத்து வாயில் வைக்கிறதுன்னா இங்கிட்டு அலறலுக்கு என்னத்தை பண்ண முடியுன்ற அளவுக்கு மிகப்பெரிய gift கொடுத்துருக்க. இதில் தனியாக gift கொடுக்கணுமா? என்ன சின்ன பொண்ணு, நீ தான் இங்கே காதலிக்கும் போதெல்லாம் gift கொடுன்னு கேட்ட. அதுதான் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் gift கொடுப்பேன்னு அதை தானே கொடுத்துருக்கேன். அதில் தான் நான் விழுந்துட்டேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய கிஃப்டெல்லாம் கொடுப்பான்னு கனவு கண்டேன் பத்தியா? என் கனவுல அப்படியே தீயள்ளி கொட்டுன மாதிரி ஒரு கொட்டுன பத்தியா? அங்க நிக்கிற இவன் ஒருத்தான்டா ஊன்ட்டு தான் இருக்கானே தவிர போயின்னு தொலைய மாட்டேங்கிறான். எங்க அம்மா வீட்டுல நான் எப்படி இருந்தேன், எனக்கு எப்படி ஆக்கிட்ட நீயே. சின்ன பொண்ணு, ஏக்கா வாக்கா, நல்லா இருக்கியா? ஏதோ ஊருக்கு போனேன்னாங்க, எப்போ வந்த? இன்னைக்கு தாம்மா வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. அடியே, கொழுப்பு பாத்தியா? இன்னும் கொழுப்பே குறையில பாரு. கடுப்பேத்தாதக்கா. சரி இந்தா, நீ ஊட்டில இருந்து வரிக்கி டீ தூள் எல்லாம் கேட்டல, அங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. ஏக்கோய், கடுப்பாயிருவேன் பார்த்துக்க. ஏற்கனவே இவன் இங்கே பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். இதில் நீ வேற பாரு, இந்த அந்த மனுஷன் அட்டாக் பண்ண வராங்க தானே நிற்கிது, அதுக்கிட்ட கொடு. கொஞ்சமாவது புருஷனை மரியாதை கொடுத்து பேசுறேன். ஏக்கா போக்காங்கட்டு அழுதுருவேங்கா. சரி, அம்மா ஊருக்கு வந்தாங்களாமே, கிளம்பிட்டாங்களா இருக்காங்களா? ஆமாம், நம்ம மாமியாருங்க கிட்ட எப்படி இருக்க முடியும்? அதான் அம்மா வந்தோடனே கிளம்பிருச்சுக்கா. சரி, தம்பி இருக்குது, எதை நினைச்சுக்க போது கம்முனு இரு. ஆமாம், நினச்சா மட்டும் என்ன, உண்மையை தானே சொல்கிறோம், நம்ம என்ன பொய்யவா சொல்கிறோம்? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் குடும்பத்தை பிரிச்சு போட்டு தனி கொடுத்தனம் போகல, அப்புறம் பாரு. சரி, தனி கொடுத்தனோன்னு கம்முனு இருடி. கூட்டு குடும்பத்துல வாழ்றது எவ்வளோ சந்தோஷம். ஏக்கோய், கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமா இருக்க முடியுமாக்கா? போக்காங்கிட்டு தனி கொடுத்தனத்துக்கு போனால் கூட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இருக்க வைக்கலாம். அம்மா ஏதோ இருப்பாங்க, நமக்கு நினச்சதை செஞ்சு கொடுக்கலாம், வைக்கலாம். அதுவே நம்ம மாமியாரோட இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா, வைக்க முடியுமா? சரி, காது குத்தி எப்போ வச்சிருக்கீங்க? இந்த வாரத்தில் தான் நீ. அதுக்கு தான்க்கா நம்ம மாமியார் என்னென்ன கேட்குது, 25,000 ரூபாய்க்கு கெடா வேணுமாம்மா. அதுவும் காசை கொண்டு வந்து கொடுத்தா போதுமா, இவங்க கெடாலாம் வாங்கிடுவாங்களாமா. நகை போடணுமா, லொட்டு போதுமா, லொடுக்கு போடணுமா, என்னென்ன. சரி, என்ன பண்றது, பொட்டை பிள்ளைய பெத்தாச்சு, எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கலக்கா, கட்டி கொடு, அப்ப தெரியும். என்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, போய் அங்கிட்டு போனா அப்படியே போவியா? இந்த இதை வாங்கிட்டு போயா. அண்ணாச்சி இந்தாங்க, இதுல டீ தூள் அப்புறம் வரிக்கி எல்லாம் ஊட்டியிலேருந்து கொண்டு வந்தேன், பிடிச்சிக்கோங்க. ஊட்டி டீ தூளா? அடடடா, அதில் டீ குடிச்சா என்ன மனமா இருக்கும். சரி அண்ணாச்சி, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது, அதனால வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துடட்டுமா? ஏடா, 3 நாள் தூங்கி எந்திரிச்சது பத்தலையாடா? இல்ல அண்ணாச்சி, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. அதுவும் இல்லாம காலையில வந்தோனையுமே வேகமா வேலையை பார்த்தனா இப்போ எல்லாம் டல்லா தானே கிடக்கும். எல்லாரும் சாப்பாடு கடை ஏதாவது போவாங்க, இங்கே ஏதோ 1-2 பேர் தானே வருவாங்க. அப்படியே பாத்துக்கோங்க அண்ணாச்சி, உங்களுக்காக டீ தூள் வரிக்கி எல்லாம் ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன். என்னடா, சுண்டல் சொற்றோட திரியும் போதே நினைச்சேன், என்னைக்கு இல்லாத திருநாள ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் கொண்டு வரேன்னு நினைக்கும் போதே நினைச்சேன்டா ஏதாவது காரியம் இருக்குன்னு. காரணடா நீ. என்னன்னாச்சு, உடம்பு அசதியா இருக்கு. சரி 2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள போயிட்டு வரணும். எங்களுக்கு வடை போடணும், உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணணும். நான் வந்துடுறேன் அண்ணாச்சி. சரி, அப்ப போயிட்டு ஓடியா. எப்பா, இந்த ஆள்கிட்ட லீவ் வாங்குறதுக்கும் போதும் எவ்வளோ வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏய் யாரு, வீட்டு ஜன்னலை பூட்டிக்கணும், வெளியையும் அங்க பின்னாடி கதவையும் பூட்டு போட்டுட்டு நான் போறேன், சரியா? ஏங்க, எல்லா பக்கமும் பூட்டு போட்டிங்கன்னா ஒரு அல்ல அவசரத்துக்கு பாத்ரூம் போக வைக்க நான் என்ன பண்ணுவேன்? பையனையும் பள்ளிக்கூடத்துக்கு போய் கூட்டிட்டு வரணும். ஆமா, நீ கூட்டிட்டு வர அழகு எங்களுக்கு தெரியாது. அவனை கூட்டிட்டு வரதுக்கு நான் இருக்கேன். நான் போய் விட்டு கூட்டிட்டு வரேன். நீ வீட்டோட இருந்தா போதும், சரியா? எங்க ஒரு வயிறு வலிக்கும், ஒரு நிமிஷத்துக்கு பாத்ரூம் போகணும் வைக்கணும்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அப்படின்னா மதியானம் சாப்பாட்டுக்கு நான் வரும்போது கதவை திறந்து விடுறேன், சரியா? இவெல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? கதவு எல்லா பக்கமும் பூட்டு போட்டுட்டு போறானாமா. நான் என்ன அப்படியே ஓடி போயிட போறேன்? என்னதான் இப்படி நம்பிக்கை இல்லாத தனம்னே தெரியல. சி, ஊர்ல அத்தலை பயலுக என்னை சுத்தி வந்தானுங்க, ஒருத்தனையும் திரும்பி பார்க்காம. என் அண்ணனோட நண்பன்னு ஒரே காரணத்துக்காக இவனை நான் விரும்பி வந்தேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுலயும் என்னை எவனும் விரும்பிடக்கூடாதுன்னு கையை கிழிச்சுக்கிட்டான், மருந்தை குடிக்கிற மாதிரி நடிச்சான்.
இதெல்லாம் நம்பி இவன் நல்லவன்னு நினச்சி வந்தேன். அதுக்கு தான் இவ்வளவும். இதெல்லாம் எனக்கு கம்மி. இன்னும் நிறைய அனுபவிக்கணும். அப்போல்லாம் என்ன மாதிரி இருக்கவங்க யாரும் திருந்த போகிறதில்ல.